இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 23:23. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சங்காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் யாக்கோப்போட மனுஷர்கள் கூட இருக்கும்போது எத்தனை மந்திரவாதம், பில்லி, சூனியம் யார் செஞ்சாலும் இது எதுவுமே பலிக்கலை. தேவன் மேலே நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட தீய சொல்ல கேட்டால் யாருக்குமே பயம் வராது. எப்போ ஒருத்தவங்க யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்களோ அப்போவே அவங்க தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு அர்த்தம். தேவன் மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான் மந்திரம், பில்லி, சூனியம் இதுகளை பெருசாக நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. தேவன் நமக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அதை நினச்சி பார்த்தாலேவும் இந்த மந்திரவாதத்தெல்லாம் பார்த்து பயப்படவே மாட்டோம். அதெல்லாத்தையும் மறந்து போயிடுறதுனால தான் மந்திரத்தை பார்த்து பயப்படுறோம். இப்படி பயத்தில், சந்தேகத்தில் இருக்கிறவங்க தேவன் நம்மளோட வாழ்க்கையில் செய்த அதிசயத்தையும் உதவிகளையும் நினச்சி பார்த்து தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ பயம் இருக்காது. ஆமேன்.